பட்டாபிஷேகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்க்குற வீடியோ வந்து யுகாதி அன்னைக்கு எடுத்துகிட்ருக்கிற ஒரு ஸ்பெஷலான vlog தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு vlog வந்து நான் போடுறேன். மோஸ்ட்லி நம்ம vlog ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ரெசிபி இருக்கும், டிப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி தான் அந்த வீடியோ நான் போடுவேன். பட் இந்த vlog அந்த மாதிரி இருக்காது. ஸோ யுகாதி அன்னைக்கு ரொம்ப கேஷுவலாக ரெகுலராக நம்ம என்ன பண்ணுவோமோ அதை வந்து அந்த vlog-ஆ உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வேப்பம்பூ பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக வேப்பம்பூ பச்சடி வந்து பண்ணணும். ஸோ அதான் ஸ்பெஷல் இல்லையா? ஸோ சின்ன சின்ன ரெசிபி அண்ட் வந்து பூஜா vlog, குட்டி குட்டி வேலை, இந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். பட் ரொம்ப வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அப்படி தான் ஆக்சுவலாக எடுக்கவுமே செஞ்சேன். ஏன்னா நல்லா ப்ராப்பராக வந்து எடுக்க முடியல. ஃபைன். இங்கே வந்து இதெல்லாம் குட்டி குட்டி பூவெல்லாம் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வீட்டில் வந்து சாம்பார், பரங்கிக்காய் சாம்பாரில் எக்ஸ்ட்ரா 2-3 மிளகாய் போட்டு வச்சு அவ்வளோ வாசனையாக இருக்கும், பச்சை மிளகாய். ஸோ அதெல்லாம் காய்க்கு தேவையானதெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு அந்த வேலையில் வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் வந்து மாங்காயில் ஊறுகாய் அண்ட் வந்து மாங்காய் பச்சடி பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மாங்காய் பச்சடிக்காக அதையும் தனியாக கட் பண்ணி வைக்கிறோம். ஸோ சமையல் வேலையெல்லாம் கொஞ்சம் கடை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு டைம் வந்து சரியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து வடை, பாயசம் எல்லாமே பண்ணுவாங்க பச்சடியில். வடைக்கு ஊற போடும்போது வெள்ளை உளுந்தும் போட்டிருக்காங்க, கருப்பு உளுந்தும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கருப்பு உளுந்து அந்த தோலோடு அரைக்கும் போது வடை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். ஸோ ஆல்ரெடி நான் கருப்பு உளுந்து வச்சு ஒரு ஹெல்த் மிக்ஸ் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருப்பேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் வேணால் நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி மார்னிங் கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து அந்த ஹெல்த் மிக்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோ ஃபில்லிங்காக ரொம்ப ஹெல்த்தியாக நல்லது. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ரெசிபி ஞாபகம் வந்தது. ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். கடைக்கு அரைச்சிட்டு சாம்பாரும் பார்த்திங்கன்னா சைடில் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சாம்பார் காயும் சேர்த்து இது நல்லா வந்து கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக வந்து பருப்பும் மேற்பொடியும் அரைச்சி விட்ட பொடியும் வந்து ஆட் பண்ணணும். இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் நம்ம அரிசி பருப்பு பாயசம் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம். ஆல்ரெடி ஒரு vlogல நான் ஷேர் பண்ணியிருப்பேன். மேபி புதுசாக பார்க்குறவங்களுக்கு இல்லை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியும் தண்ணியோடு இதில் ஆட் பண்ணி ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து நான் அரைக்கும்போது ஒரு 6 பாதாம் வந்து ஆட் பண்ணேன். நைட்டு ஊற போட்டு சேர்த்துது. அந்த கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ பாதாம் வந்து மஸ்ட்டு. ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ அம்மாவோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்தது. ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து போட்டு இப்போ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது. நான் சீக்கிரமாகவே நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரெடி பண்ணுற வீடியோ என்னென்ன ஆட் பண்ணுறேன் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த vlogல உங்களுக்கு அப்டேட்டாக கொடுக்குறேன். ப்ரைஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அம்மா வந்து ரொம்ப நல்லா இருக்குமா, நல்ல வித்தியாசம் தெரியுது அப்படின்னாங்க. ஸோ எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த அப்டேட்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லாவே வந்து தாங்கும். அதை ஆட் பண்ணி இப்போ நம்ம கேஸில் கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி அளவு வந்து பார்த்தே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கை நம்ம அதிகமாக சேர்த்துட்டோன்னா அந்த ஒரு திக்கான அளவு நமக்கு வராது. ஸோ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அந்த பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா நம்ம உடச்சி வச்சுருந்த வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். வெல்லம் வந்து நமக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ, நல்ல ஸ்வீட்டுன்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லமும் நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும். ஸோ ஃபைனலாக நெய்யில் முந்திரி பருப்பு தாளிப்பு சேர்த்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி போட்டு அரைச்சிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு, ஏன்னா இதில் அந்த ஜாதிக்காய்லாம் சேர்த்து துருவி வச்சுருப்பாங்க, நல்ல எக்ஸ்ட்ரா வாசனையாக இருக்கும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு நம்ம நெய்யில் வந்து முந்திரி பருப்பை தாளிச்சிட்டோம் அப்படின்னா தேங்காய் அரிசி பாயசம் வந்து ரெடி. ஸோ நிறைய பாயசமில் என்னோடய ஃபேவரட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேங்காய் அரிசி பாயசம் வந்து சொல்லுவேன். அரைக்கும் போது அந்த ஊற வச்ச பாதாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ரெசிபி யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படி பண்ணது இல்லைன்னா மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.
இங்கே சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஸோ சின்ன சின்ன வேலை எல்லாமே இங்கே முடிஞ்சுது. அண்ட் அடுத்து வந்து பச்சடிக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு காயின் வைக்கணும் கோலத்துக்கு. இந்த பஞ்சாங்கத்தை வச்சு எழுதுவாங்க. சனீபேச்ச ராகு கேதுவே நமோ நமः நவக்கிரக தேவதாப்யோ நமः. என்ன மூஞ்ச கட்டாம போட்டுருக்கீங்க? ஆல்மோஸ்ட் நான் எடுத்துகிட்டு வரேன்மா. எல்லாமே முக்கால்வாசி முடிஞ்சிருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பண்ண போகிறது காயும் வடையும் மட்டும்தான் வந்து தட்டி எடுத்துருக்கோம். வாக்கிய பஞ்சாங்கம் இதான் நம்ம யூஸ் பண்ணுறது. இதுதான் வாங்கணும் எப்பயுமே. பஞ்சாங்கம் படி அதுதான் நான் சொன்னேன், வாக்கிய பஞ்சாங்கம். நமக்கு வாக்கிய ராமர் பட்டாபிஷேகம். ஒரு பொட்டு போய் அவ்வளோதான். பஞ்சாங்க தேவதாப்யோ நமः.
ரெடி பண்ண நைவேத்தியம்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தீபார்த்தனை காட்டணும், தூபதீபம் காட்டணும்னா நம்ம பூஜை வந்து முடிஞ்சுது. ஸோ கடகடன்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டதுனால சீக்கிரமே பண்ணிட்டோம். ஸோ இந்த தெலுங்கு வருஷப்பிறப்பு அன்னைக்கு நான் வந்து இப்போ ஒரு புது ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஸோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது கொஞ்சம் இருக்குது. பட் வந்து பிஸ்னஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லதுமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தோம். எக்ஸ்ட்ரா தேவையான பொருள் அந்த பேக்கிங் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிளஸ்ஸிங்காக இருந்தது. முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறது இந்த வேப்பம்பூ பச்சடி சாப்பிட்ணுன்னு வாங்க. அப்பா சாப்பிட்றதுக்குள்ளே முகத்தில் நமக்கு வந்து எல்லா ரியாக்ஷனும் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே அந்த பச்சடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு ஸோ அந்த டே வந்து அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சது. ஸோ ஒரு குட்டி விலாக் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேஸ் பேக்லாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண, எவ்வளோ ஆட் பண்ணணும், என்னென்ன திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ப்ராப்பராக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோட யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.